This is dragon monkey style. கூட்டத்துல என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டு மழை பெய்யும் போது இருந்தா எப்படி இருக்குன்னு தோணுது. கைவிடி வைங்க, இந்த கைவிடி கீழே வைங்க. கிட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க, கொளத்தூர் லேக் பார்க். பக்கத்துலன்னா ரொம்ப பக்கத்துல. நான் வந்து இங்க இருந்து போனேன்னா ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் தான். நீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருக்குன்னு நாங்களே இப்போ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஜர்னி ஆஃப் ஞானி. ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. வெல்கம் சார். மட்டன் குஸ்கா. என்ஜாய் யுவர் டே. வியூ நல்லா இருக்கு, ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கு வியூ. இதுதான் அந்த லேக் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து இந்த செம்மண் லேக் மாதிரி இருக்கு. காளையை அடக்கும் வீரர்கள் காலை பாடக்கு ஒருத்தர் அடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கியூவில் நிற்கிறாங்க காலை அடக்கிறதுக்கு. ஆக்சுவலி பீச்சுக்கெலாம் போனால் தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்கும். சரி வீட்டு பக்கத்தில் பார்க்கு தானே, ஃப்ரீயாக போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தா செம்ம க்ரௌட். சீனிக்காகவே எல்லாமே அழகாக தான் இருக்குது. இங்கே பாரு உட்கார இடம், அப்புறமா இந்த ட்ரீ. வெளியில் ஒரு கொக்கு, இங்கே 4 கொக்கு. சண்டேஸில் வந்தோம்னா நம்ம தான் பெரிய மக்கள். இவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. பின்னாடி பார்த்தியா தமிழ் தீம். மணியே மணியின் ஒளியே ஆண்டி அடித்த அடியே. இந்த வீணை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வருது? இந்த வீணை மடியில வச்சுட்டு வாசிக்கிற மாதிரி எதாவது ஞாபகம் வரலையா? எனக்கு தில்லானா பாட்டுல தில்லானா ரஜினி வாசிப்பார்ல. வந்த இடத்துல கூட்டத்துல என் பொண்டாட்டியை தொலைச்சிட்டு எங்கன்னு தெரியல. இங்கே இந்த சைடு தான் இருக்கும். இந்த சைடு தான் இருக்கும் நினைக்கிறேன். இப்படிதான் பார்த்துட்டோம், இங்கே தான் இருக்கும். vlog எடுக்கிறேன்ட்டு கூட அந்த ஒய்ஃபை தொலைச்சிட்டாங்க அந்த பையன். குழந்தையா கையை பிடிச்சிட்டா கூட்டு போக முடியும், எங்கன்னு தெரியலையே. ஞானி இந்த சைடு இருக்காங்களா பாரு. இங்க கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அது வேற உள்ள வேற அவ்வளவு தூரம் போகுது. நான் எங்க போய் ஓவர் கிரவுட் இதுல நீ எப்படி கண்டுபிடிப்ப? அட பாவீங்களா, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போக மாட்டேங்குது. அவ்வளவு தூரம் போய் தேட முடியாது. ஒரு லாஸ்ட் ட்ரை வரணும். வா இன்னொரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். நடந்துட்டே இரு. கால் பண்ணியா இல்லையா? ஃபோன் அட்டன் பண்ணிட்டாங்க, அங்க இருக்காங்க. அந்த லாஸ்ட்ல நம்ம வந்தோம்ல என்ட்ரன்ஸ், பார்க்கவே இல்லையே. நேரம் அந்த இது கிட்டார்லாம் வந்தோம்ல, அந்த கிட்டாருக்கு பக்கத்துல இருக்காங்க. போய் பார்க்கலாம் வா. எங்க பாரு அங்க இருக்காங்க பாரு. எங்க இந்த கூட்டத்துல எனக்கு தெரியல. தோ ஒயிட் ட்ரெஸ் அங்க இருக்காங்க. பாத்துறேன். எங்க போனாங்க கொஞ்சம் கேள. கேப்ல ராக்கு எங்கடி போன? எங்க போன? இங்க தான் நின்றுதா. நான் உங்களை தேடிட்டு அங்கெல்லாம் போய் சுத்திட்டு வரோம். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த இது பார்த்துட்டு இதே சைடு தான் நாங்க தேடிட்டு போனோம் உங்களை. வாத்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்க வாத்து எங்க? ஓ இங்க உட்காந்துட்டு இருக்கேன். இங்க பாரு நான் வாத்து பாரு. நான் எங்க தெரியலன்னு நினைச்சேன். இதோ இருக்கு பாரு. ஓ லைனா உட்காந்துட்டு இருக்கேன். லைனா உட்காந்துருக்காரு பாரு வாத்து. மார்னிங் வந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கும், இப்ப கண்டிப்பா கிடையாது. எவ்வளவு க்ரௌடு. இதே மாதிரி தான் மாதாவரம் லேக்குக்கு போனா சரி 4 மணிக்கு போயிட்டு போட்டிங் போலான்னு பார்த்தா டிக்கெட் இல்லைன்றாங்க. 6 o'clock க்ளோஸ். ஆனா 4 o'clock எல்லா டிக்கெட்டும் ஃபுல், ஹவுஸ் ஃபுல். அதுக்கப்புறம் நம்ம எங்க போய் போட்டிங் போறது, ஜெட் ஸ்கியூ போறது, எங்கேயுமே போக முடியாது. பொருள் காட்சிக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க அந்த க்ரௌடை பாரு. நடக்கவும் முடியல, போகவும் முடியல. அவங்க காணோன்ட்டு இங்கேருந்து நாங்க திரும்பி பார்த்தா விளாகரை காணோம். பார்த்தா விளாகர் போய் நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு, மறைஞ்சு உட்காந்துட்டு இருக்காராம். வந்ததுக்கு ஒரு ரத்த காவு வாங்கிட்டாங்க, காலில் அடிபட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. எனக்கு என்னன்னா இங்க மழை பெய்யும் போது இருந்தா எப்படி இருக்குன்னு தோணுது. நல்லா தண்ணி மழை பெய்யும் போது செம்மையா இருக்கும் பார்க்கும்போது. இங்க நமக்கு ஷெட்டே போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படியே அழகா அங்கே உட்காந்துட்டு அந்த வியூவில் அப்படியே இந்த மழை பெய்யறத பார்த்துருந்தா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஃபுல்லாக அப்படியே 3D மாதிரி போட்டு அப்படியே இந்த டிசைனாக இங்கே அங்கேன்னு உள்ள ஃபுல்லாக அப்படியே சூப்பராக போட்டு. உள்ள நான் மீன் பார்த்தேன், மான் பார்த்தேன். மான்லாம் லைட்டு சூப்பராக இருக்குது. சந்திரமுகியா? சந்திரமுகி நம்மகிட்ட ஒரிஜினல் சந்திரமுகியே இருக்கிறாங்க. போன வீடியோல பார்த்துருப்பீங்க. சந்திரமுகி ஓஜி. நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கோம். தர்ஷினி போஸ் வந்து விட்டார். புல்லட் பாண்டி ஒரு டான்ஸ். ஐயோ அந்த நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாரி தூக்கி விட்டுருவான். சந்திரமுகி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ்ல பண்றேன். அது இந்த கை இங்க இருக்கு, அந்த கை அங்க இருக்கு. ஆப்போசிட்ல தூக்குறேன். ஆப்போசிட்ல தூக்குறியா? அப்படியே தூக்குவா சொல்ல. அப்படியே தூக்குறேன். நீ பரதநாட்டியம் கிளாஸ் போய் என்னதான் கத்துருக்க நானும் பாக்குறேன். நல்லா கொஞ்சம் டிஃபரெண்டா. ஏய் காக்காவலி பந்த மாதிரி இருக்கு. காக்காவலி மாதிரி இருக்குது. எனக்கு வரல போ. இந்த ஆண்டியே ஈஸியா இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியல. இங்க பாரு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அது இது இத பாறா. அது ஈஸி வா. ஈஸி போஸ்னால ஏமாத்திட்ட. This is dragon monkey style. ஏய் நான் போஸ் கொடுக்கிறேன் பாரு ஈஸியா. வா குடு. ஆண்டியே வந்தாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் சொல்லி தரேன்.
அந்த போஸ்ட்ல சொல்லி தரவா நீ அதை பார்க்காத இந்த கால ஸ்லைட் அதை பார்த்தே ஒழுங்கா வைக்கல நீ இந்த காலை கொஞ்சம் இப்படி கிராஸா தூக்குங்க கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்க கீழே இந்த கை இப்படி வைங்க இந்த கை இப்படி கீழே வைங்க தட் இஸ் தி போஸ் அவ்வளவுதானா வெரி சிம்பிள் பாத்து நினைச்சீங்க அங்க போலாமா அது சொல்லி தரவா அடுத்த போஸ் ஐயோ இது ரொம்ப கஷ்டம் இங்க நில்லு போஸ் தான் இருக்கட்டும் இங்க யார் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சது கால இங்க நில்லு சொல்லி தரேன் இந்த போஸ் தான் நான் சொல்லி தரவா இந்த காலை கீழ வச்சுக்கோ இந்த காலை பின்னாடி எடு ஒரு நிமிஷம் இரு. நீ முதல்ல நில்லு நான் பாத்துட்டு வந்து நிக்கிறேன் நீ நிக்கிறியான்னு பாப்போம் இதான் அவ்வளவுதானா இப்ப சொல்லு இந்த கால் ஸ்ட்ரைட்டா வைக்கணும் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டேன் இந்த காலை இப்படி தூக்கணும் தூக்கிட்டேன் நல்லா உடம்பு வளைச்சு தூக்கணும் நல்லா உடம்ப இடுப்பு நினைச்சு இந்த நல்லா கை ஆடணும்னா இப்படி இருக்கா நல்லா இடுப்ப வளைச்சு ஆடணும் என்ன அப்படியா இந்த கை இப்படி வை இப்படி இது வந்து மேல வெரி குட் நில்லு என்னது சிரிப்பு இதுதான் நீ கரெக்டா பண்ணுவ இதான் நமக்கு வரும் நல்லா இடுப்பு வளைச்சு நினைச்சு ஆடணும்னு சேலஞ்ச் பண்ணிட்டோம் இன்னுமா பொருள் காட்சி விட மோசமா இருக்குங்க கூட்டம் என்ன ஒரே சந்தோஷமா இருக்க சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் பெரியவங்க விளையாட ஊஞ்சல பார்த்துட்டேன் ஆனா விளையாட முடியுமான்னு தெரியல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்க கூட்டம் அவ்வளவு கூட்டமா இருக்கு வெயிட்டிங் லிஸ்டா ஆமா வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஊஞ்சல விளையாடாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் நான் வந்தது இந்த ஊஞ்சல விளையாடுறதுக்கு தான் இது நாங்க போறோம் துரோகம் 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 இந்த சீட்டு காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு நான் வெயிட் பண்றேன் கல்யாணத்துல பிரியாணி பந்தல பின்னாடி நின்று வெயிட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நான் நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீட் எனக்கு தான் அக்கா போனோடனே நான் தான் விளையாட போறேன் நான் வெயிட் பண்ணிட்டு நின்று ஆடிட்டு தான் வீட்டுக்கு போக போறேன் மீண்டும் மீண்டும் துரோகம் நீங்க 2 பேர் மட்டும் ஆடிட்டு இருக்கீங்க நீ தான் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு லேட்டா வரேன்னு சொன்னீங்க ஒருவேளை இந்த பார்க்கை நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ கடைசியாக தான் இந்த பெரியவங்க விளையாடுற ஊஞ்சல் இருந்தது அதுவும் விளையாடிட்டேன் அது வந்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் தான் விளையாடிருப்பேன் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் நான் எப்போ வேணால் வந்து விளையாடலாம் நானும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கலாம்னு பார்க்குறேன் அதனால் டெய்லி வந்து வாக்கிங் போகலான்னு இருக்கேன் இன்னொரு 20 டேஸில் சிக்மங்களூர் ட்ரிப் இருக்குது அதுக்கு நானும் என்னோட உடம்பை வந்து கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ தான் என்னால் லாங் ட்ரிப் இருக்குது லாங் ட்ரைவ்லாம் போக முடியும் அந்த வீடியோஸ்லாம் கூடிய சீக்கிரத்தில் வர நீங்கள் பார்ப்பீங்க இந்த பார்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களோட ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதோட இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் until then sign off from journey of ஞானி பாய் ஏதோ சொல்லணும் மறந்துட்டேன்னு சொன்னேன் ஆமாம் நிஜமாவே மறந்துட்டேன் முக்கியமான விஷயமே அதுதான் இந்த பார்க்கை பற்றிலாம் இது என்னை பற்றி இந்த வீடியோ பற்றி இந்த சேனலை பற்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நன்றி பாய் பாய் பார்க்குக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா இங்கே க்ரௌடே வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம்